அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு கனவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட கனவு நமக்கு சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வாளியிலேருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி கனவு. அபூபக்கர் தண்ணி இறைக்கிறாரு. ஒரு வாளியோ 2 வாளியோ தான் அவர் இறைச்சார். இறைச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேலே நமக்கு முடியாதுன்னு உட்காந்துட்டார். அதுக்கடுத்து உமர் எந்திரிச்சார், தண்ணீர் இறைச்சார். அவர் ரொம்ப வலுவான ஆளாக இருந்தார். அவர் பாட்டுக்கு இறைச்சிட்டே இருந்தார். நிறைய வாளியிலும் தண்ணி இறைச்சார். இப்படி ஒரு கணவரை நான் கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அபூபக்கர் உமர் இவங்கள்ட்ட தான் சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் என்ன செய்யலை, ஆமாம்மா நான் தான் இறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற உமர்லாம் சொல்லியிருக்கணும்ல. ஆமாம்மா நான் தான் தண்ணியெலாம் இறைச்சி அப்படி சொல்லணும்ல. அவங்களுக்கு புது செய்தியாக கேட்குறாங்க. அப்படியா, அப்போ அல்ல வேறு ஒரு கருத்தை சொல்வதற்கு அவன் என்ன கொஞ்சம் தண்ணி இறைச்சார்னு சொன்னால் குறுகிய காலம் தான் அவர் ஆட்சியில் இருப்பார். இது வந்து முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டால், அபூபக்கர் ஒரு 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. உமர் இல்லாமல் அதிக காலம் ஆட்சியில் இருந்தாங்க. இதை வந்து அதை சிம்பாலிக்கா அல்ல உணர்த்துவதற்காக என்ன செய்யறான்னு கேட்டால், இவர் கொஞ்சம் தண்ணி இறைச்ச மாதிரி, அவர் அதிகமான தண்ணீர் இறைச்ச மாதிரி ஒரு கனவுல காட்டுறோம். அவ்வளோதானே தவிர கனவுல யாரை கண்டாங்களோ அவரே கண்டாங்களா, அவரை கண்டு அவருக்கு தெரியணுமே. தண்ணி இறைச்சி, ஆமாம் நான் தண்ணி இறச்சி நீங்கள் ஓரமாக பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லணுமா இல்லையா? அபூபக்கர் நினைச்சிருக்கேன், ஆமாம் நான் தான் தண்ணி இறைச்சேன், நீ தான் நின்று பார்த்துட்டு இருந்தீங்கள அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்ல. அந்த தண்ணி இறைச்ச விஷயமே ரசூலுல்லாஹ் சொல்லி தான் அவங்க நம்புறாங்க. ஓ நம்ம கனவுல தண்ணி இறைச்சிருக்கோம் அப்படின்னு எதை வச்சு நம்புறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன வச்சு நம்புறாங்களே தவிர அவங்களே தண்ணி இறைச்சதா அவங்களுக்கு தெரியல. அவங்க தண்ணி இறைச்சதா அவங்களுக்கு நினைவுக்கு வரல. உமர்ல இல்லாமல் நிறைய தண்ணி இறைச்சி, நிறைய வாளியில தண்ணி இறைச்சி ஊற்றிட்டு இருக்காரு. இது ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு என்ன நம்பியிருக்காரு, நம்புவார். ஓ நம்மளை இந்த மாதிரி அல்லாஹ் வந்து காட்டியிருக்கிறான், இந்த கனவுல அப்படி விளங்கியிருப்பாரே தவிர அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகாவது தண்ணி இறைச்ச மாதிரி யாவும் வருமா? ஆமாம் நம்ம தான் தண்ணி இறைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியுமானா தெரியாது. ஏன்னு கேட்டால் கனவுல வர வந்து அதெல்லாம் சும்மா எடுத்துக்காட்டு. கனவுல என்ன வேணாலும் நல்லா காட்டுவான். கனவுல அவளியா வர்றாங்க, கனவுல அவர் வந்தார், கனவுல இவர் வந்தாருங்கிறத வைத்துக்கொண்டு இறந்தவர்கள் வர்றாங்க நினைப்பது வந்து அடிப்படைக்கு குர்ஆனுக்கு ஹதீஸ் மாற்றணும் வழங்குதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் கண்ட கனவுல இந்த கனவு காணும்போது நினைச்சிருக்கணும், உமரை கனவுல கண்டா உமர் நிஜமா அவர் அந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அபூபக்கர் கனவுல கண்டா அபூபக்கர் அந்த காரியத்தை செஞ்சு நெசமா செஞ்சாரா? 2 பேருமே தண்ணி இறைக்கல. அபூபக்கர் தண்ணி இறைக்கல, உமரும் தண்ணி இறைக்கல. தண்ணி இறைச்சதாக கனவு காணப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த செயல் செய்வதாக நீங்கள் எதை கண்டாலும் சரி அவங்க செஞ்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது யார் கனவுல கண்டு. நான் கனவுல வந்தால் எனக்கு தானே முதல்ல தெரியணும். அந்த கனவுல காணப்பட்ட அபூபக்கர் அவர்களுக்கும் கனவுல நம்ம இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கனவுல நம்ம போனோம், நம்ம ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சோம் அப்படின்னு அவருக்கு தெரியல, உமருக்கு தெரியல. ஆமாம் நம்ம அபூபக்கர் ஜாஸ்தியாக தண்ணி இறைச்சோம், ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல போய் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் தெரியுமா? 2 பேருக்கும் தெரியல. இந்த சம்பவம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா புகாரில் 3664 ஹதீஸ்லையும் 7021 ஹதீஸ்லையும் 7022 ஹதீஸ்லையும் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல சிலரை பார்க்கிறார்கள். நிஜமாக பார்த்தார்கள் என்று அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தாலும் என்ன அர்த்தம் இல்லை, நிஜமாவே அப்போ உமரை பார்த்தாங்க, நிஜமாக அபூபக்கரை பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிஜமாக அவர்கள் வரவே இல்லை. அவர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும், அவர்களுக்கு தெரியல. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா எடுத்துக்காட்டுதல். கனவுல வந்து கற்பனையாகவும் சிலதை எடுத்துக்காட்டுவான், நிஜமாக நடக்கக்கூடிய அதில் எடுத்துக்காட்டுவான். எடுத்துக்காட்டுதல் தானே தவிர அந்த யாரை நீங்கள் கனவில் பார்க்கிறீர்களோ அவர்களே வருகிறார்கள்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. உலகத்தினுடைய அறிவுப்படி சிந்திச்சாலும் கிடையாது, ஹதீஸ் படி சிந்திச்சாலும் அந்த மாதிரி பொருள் கொள்ளவே முடியாது. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம்.